வியட்நாம் போருக்கு பிறகு அருட்பணியாளர் ஒருவர் போரினால் வெகுவாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடச் சென்றார். பலரும் போரில் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்திருந்தனர். சிலர் போரில் கடுமையாக காயப்பட்டிருந்தார்கள். இதனால் ஆங்காங்கே மரண ஓலங்கள் கேட்டன. அருட்பணியாளர் தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே போகும்போது கொஞ்சம் சேதமடைந்திருந்த நிலையில் ஒரு சிறு கோயிலை கண்டார். அந்த கோயிலுக்கு உள்ளே சென்று அவர் பார்த்தபோது அதில் இருந்த மக்கள் கடவுளை புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். என்றுமுள்ள ஆண்டவரின் திருக்கைகளில் நான் சாய்ந்திருக்கும் போது எதற்கு அஞ்ச வேண்டும் என்கின்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்டதும் அருட்பணியாளர் இந்த இக்கட்டான சூழலிலும் ஆண்டவர் மீது இவர்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களே என்று வியந்து போனார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வில் வருகின்ற வியட்நாம் மக்கள் போரினால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவார்த்தை நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு தருகிறது. திருவிவிலிய பின்னணி கிமு 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாபிலோனியர்களாலும் கிபி 70ஆம் நூற்றாண்டில் உரோமையர்களாலும் எருசலேம் நகர் தீக்கிரையாக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் அந்நகரின் கொத்தளங்களை அமைத்ததால் அது வலிமையானதொரு நகராக கருதப்பட்டது. ஒருவேளை இங்கே குறிப்பிடப்படும் எருசலேம் நகர் விண்ணக எருசலேமாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. இந்த நகருக்குள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் நுழையலாம் என்று இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர் வலிமையான நகருக்குள் நுழையலாம் என்றால் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாறையாக இருக்கின்றார். அதனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர் உள்ளே நுழைந்தால் அவர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார். இன்றைய நற்செய்தி வாசகம்